கிடமான காலையிலே என்ன வைக்கியா பாலமுருகன்? காலையில் என்ன சாப்பிட்ட? எல்லோரும் திரும்பி வருவாங்க. ஆமாம், திரும்பி வருவாங்க. ஆனால் நான் இனியும் இதை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அது கேட்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கேட்கணுமா கேட்கப்படாதா, இல்லை இது இருந்தால் தான் நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்டா, அப்படி எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமேல் இதை பற்றி யாருக்கிட்ட கேட்கன்னு கூட எனக்கு தெரியலை அஜித்து. ஓகே அம்மோ, நீங்கள் இனி கேட்காதீங்க அம்மோ. அது கேட்டது தப்பு இல்லை அம்மோ. எல்லோரும் ஒரு ஆர்வம் இருக்கும் அம்மோ. ஓ அப்படியா? அது இல்லாமல் நம்ம இது பண்ண முடியுமா முத்துக்குமார்? உனக்கு நீ சேனல் கிடையாது. எனக்கு எப்படி நீ இதை பற்றி சொல்லி தருவ? ஆனால் பாபண்ணா, யார் வந்தா என்ன, வரவில்லை என்றால் என்ன, தொடர்ந்து பயணிங்க. ஓ அப்படியா ராஜு சொல்கிறீங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கிட்ட ஒருத்தங்க சொல்லி தந்தாங்க. அப்போ இதை கேட்கணும், இதெல்லாம் வேணும் நமக்கு. அப்போ தான் நம்ம இந்த யூடியூப்பில் ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மோ, நீங்கள் சூப்பர் ஷாட்டு நீங்கள் கேட்க வேண்டாம் அம்மோ. ஓ அப்படியா முத்துக்குமார்? நான் கேட்கண்டாமா? அப்படியா? அப்போது நமக்கு அந்த யூடியூப்புக்காரங்க அதை கொடுத்துருக்காங்களா? அது இல்லாமல் நம்ம பயணிக்க முடியுமா? அதை நம்ம அப்படி கேட்காம பண்ணாமலாம் முடியுமா இதில்? மதிய வணக்கம். வாங்க முருகன். லைக்கு 3வது லைக்கு போட்டே. நன்றி நன்றி. முத்துக்குமார் சகோ கேட்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா. அப்படி அதை தான் என்கிட்டையும் ஒருத்தங்க சொன்னாங்க, கேட்கணும் அப்படின்னு. அதனால தான் வேற வழி இல்லை, நம்ம கேட்போன்னு கேட்டால். முத்துக்குமார் அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம முருகன். பாபு அண்ணா இப்படி தான் சூப்பர் ஷாட்டு கேட்டு தான் அவங்க சேனலுக்கு வராமல் போயிட்டாங்க அம்மு. ஓ விருப்பம் உள்ளவங்க போடுவாங்க அப்படிங்கிறாங்க ராஜா. ஆமாம், அப்படி நம்ம கேட்கும்போது முதல் நாளே இன்னும் கேட்டோம். கேட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்தருமே லைவில் இல்லை, எல்லோரும் ஓடிட்டாங்க. அப்போ நம்ம அடுத்தால எப்படி கேட்க மனசு வரும்? நமக்கு யார் தேவை? பேசிக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் நல்ல நண்பர்கள் 4 பேர் நம்ம டைம் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ இதை கேட்க போய் அவங்கெல்லாம் ஓடிட்டாங்கன்னா நம்ம யாருக்கிட்ட பேசுகிறது? எப்படி இருக்கீங்க அம்மும்மா? நான் நல்லா இருக்கேன் முருகன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் விருப்பம் அம்மு. இப்படியா? சூப்பர் ஷாட்டு கேட்கலாமா அக்கா? அதாவது அதோட கூப்பனோட உரைகிறாங்க இல்லை, அதோட ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 50 ரூபா விட்டு இருப்பது 20 ரூபா. உன்னாதான் நீங்கள் வரைகிற மாதிரி ஆப்ஷன் வைக்கணும். அடே பாலமுருகா, அதெல்லாம் வந்துட்டு பாலமுருகன். எனக்கு சூப்பர் ஷாட்டு கேட்குறீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா அப்படி வைத்தீர்கள் என்றால் கூப்பன் வரைகிற மாதிரி யாரும் வர மாட்டாங்க உங்கள் சேனலுக்கு. அப்போ விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க ராஜா. சூப்பர் ஷாட்டுக்கு 20 ரூபாய் வைங்க. கூப்பிடுவார மாதிரி இந்த ப்ரைஸு ஃபிக்ஸு பண்ணினீங்கன்னா வருவாங்க நிறைய பேர். நீங்கள் உங்கள் லைவ் அடுத்த கட்டத்துக்கு போகும் இந்த சேனலு. ஆமாம், அதான் நானும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது பாலமுருகன். எனக்கு அந்த ஆப்ஷன் இப்போ வந்திருக்கு, ஓகேவா? அப்போ இது பண்ணியிருக்கு. அப்போ விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க ராஜாண்ணா. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நம்ம இதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே இருந்தவங்கெல்லாம் ஓடிடுறாங்க. அப்போ எப்படி நம்ம பேச முடியும்? நமக்கு 4 பேர் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் போது அதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிறாங்க ராஜா. கேட்டால் போயிடுறாங்க. அப்போ என்னத்தான் பண்ணுறது? இதுக்கு என்னதான் சொல்யூஷனு?
எனக்கு ஒன்றுமே விளங்கவே மாட்டேங்குது. யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி தாங்கப்பா.